சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் மரக்கடை துணை தபால் நிலையம் நிர்வாக காரணங்களுக்காக நாளை முதல் தற்காலிகமாக அழகாபுரம் துணை தபால் நிலையத்திற்கு இடம் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆத்தூரில் அண்ணா பவள விழா கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் பஜார் துணை தபால் நிலையம் ஆத்தூர் தலைமை தபால் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. சேலம் மாநகராட்சியில் மாமன்ற இயல்பு கூட்டம் மாதம் தோறும் நடைபெறும். அந்த வகையில் இந்த மாதம் மாவட்ட கவுன்சிலர்கள் கூட்டம் வருகின்ற 26ஆம் தேதி மாநகராட்சி மைய மண்டபத்தில் நடைபெற உள்ளது என மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் அறிக்கை வெளியிட்டார். கேரளா வயநாடு இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றார். இதனை கொண்டாடும் விதமாக காங்கிரஸ் சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் முகமது ஆரிப் உத்தரவில் இரத்ததான முகாம் நடைபெற்றது. சேலம் 56வது வார்டு கருங்கல்பட்டி பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என சரிபார்க்கும் பணியில் பாஜக நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த திமுக நிர்வாகிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதிக்கு ரோந்து வந்த போலீசார் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆத்தூர் அருகே மந்தவெளி சிங்காரப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக சந்து மதுக்கடை செயல்பட்டு வந்துள்ளது. இங்கு சட்டவிரோதமாக மதுபானங்கள் வைத்து விற்பனை செய்து வந்த 3 பேரை ஆத்தூர் நகர காவல்துறையினர் கைது செய்தனர். 150 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நெய்க்காரப்பட்டி கொங்கு வேளாளர் அறக்கட்டளையின் 25வது வருடாந்திர பொதுக்கூட்டம் அறக்கட்டளையின் தலைவர் முத்துராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஆத்தூரில் பல்வேறு பகுதிகளில் லாட்டரி விற்பனை செய்வதாக ஆத்தூர் நகர காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் காரணமாக இன்ஸ்பெக்டர் அழகுராணி தலைமையில் தனிப்படை போலீஸ் ரோந்து பணி மேற்கொண்டனர். ஆத்தூர் பஸ் நிலையத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்து கொண்டிருந்த கோட்டை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்த ஞானசேகர் என்பவரை கைது செய்தனர். சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சாதனையாளர்களுக்கான தமிழ் விருது வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது. பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் தங்கராசு, சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தமிழரசு ஆகியோர் பங்கேற்று சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டுக்கள் தெரிவித்தனர். நபிகள் நாயகம் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். இதில் சுமார் 3000 நபர்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மிலாது விழா கமிட்டி தலைவர் அப்துல் சுபான் பங்கேற்றார். சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர் சுருக்கமுறை திருத்த முகாம் மூலம் 18 வயது நிரம்பியவர்கள் தங்களுடைய பெயர்களை சேர்க்க, ஏற்கனவே இருப்பவர்கள் தங்களது பெயர்களை திருத்தம் செய்ய, விலாசமாற்றம் என மொத்தம் 27,330 நபர்கள் மனு வழங்கியுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிருந்தாதேவி தெரிவித்துள்ளார்.